வணக்கம் நேத்ராவின் கலந்துரையாடல் பகுதியிலே முதலாவது பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் பேச இருக்கின்ற இந்த விடயம், எங்களுடைய அதிதியோடு நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழே அதனூடாக நாங்கள் பேசுகின்ற கருப்பொருளுக்குள்ளே ஒரு விடயமாக வருகிறது. அதாவது பேரிடருக்கு பின்னரான நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டிருக்கிறோம் இல்லையா. அதிலே முக்கியமான சவாலாக இருக்கிறது இந்த பேரிடருக்கு பின்னரான சுகாதார சவால்கள். அந்த வகையிலே அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்தவர்கள், அனர்த்தம் இடம்பெற்ற அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மாத்திரமல்லாமல் நாடளாவிய ரீதியிலே மக்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் தொடர்பான ஒரு விதமான விழிப்புணர்வை எங்களுடைய நேயர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கலந்துரையாடலை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்து கொண்டு தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் டாக்டர் யாதவன் செல்வராஜா, மருத்துவ நிர்வாகத்துறையிலே அறிவியல் முதுநிலை பட்டம் பெற்ற ஒரு வைத்தியர். அவருடைய அனுபவபூர்வமான கருத்துக்கள் எங்களுடைய நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பயனுள்ள தகவல் களஞ்சியமாக அமையும் என்று நம்புகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது பேச இருக்கின்ற அனர்த்தத்துக்கு பின்னரான இந்த சுகாதார நிலைமைகள் தொடர்பான ஒரு அறிமுகத்தினூடாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே பிரவேசித்தால் சிறப்பாக இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இந்த டித்வா புயலானது சுமார் நவம்பர் மாதம் கடைசி கால பகுதியிலிருந்து தற்போது வரைக்கும் இந்த தாக்கம் படிப்படியாக காணப்படுகின்றது. சுமார் 640 இறப்புகளும் 210 பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் கிட்டத்தட்ட 4.5 லட்சங்களை குடும்பங்களைச் சேர்ந்த 18 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிக ஒரு அனர்த்தமான சூழ்நிலை. இலங்கையில் உள்ள சகல மாவட்டங்களிலும் இதனுடைய தாக்கம் தெரிவிக்கின்றது. அதனால் இந்த சுகாதார பின்முறைகளை பார்ப்போமாயின் இதில் மெயினாக தொற்றா நோய்கள், தொற்று நோய்கள் என்று 2 விதமாக பிரித்து கொள்ளலாம். இந்த தொற்றா நோய்கள் தற்பொழுது நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் சராசரி 14 பேரில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது. 4 ஒரு ஆளுக்கு உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் நோய் இருக்கின்றது. 3 ஒரு ஆளுக்கு ஓவர்வெயிட், அதாவது உடல் பருமன் மிக அதிகளவாக இருக்கின்றது. 4 ஒரு ஆளுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கின்றது. அப்போ சராசரி ஒரு இடர் அனர்த்தங்கள் ஏற்படும் போது இதே அளவான பாதிப்புகள் தான் அந்த இடர் முகாம்களில் தஞ்சமடைகின்ற சேஃப்டி ஷெல்டர்ஸில் இருக்கிறவர்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய ரூட்டின் மெடிகேஷன்ஸ், அதாவது நார்மலாக அவர்கள் பாவிக்கின்ற மாத்திரைகள் விடுபடுமாயின் அதற்குரிய தாக்கம் அதிகளவாக இருக்கும். நார்மலாக ஒரு குடிமகனுக்கு ஏற்படுகின்ற மாரடைப்பு அல்லது பக்கவாதங்கள் இந்த இடர் அனர்த்தங்களால் ஏற்படும் போது அவர்களுக்கு 3 மடங்கு அதிகளவான ரிஸ்க் கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் ஆல்ரெடி அவர்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷனில் இருக்கணும். அதால் இந்த மாத்திரைகள் ஒழுங்காக பாவிக்காவிடின் அவர்களுக்கு 3 மடங்கு அதிகளவாக ஸ்ட்ரோக் அல்லது ஹார்ட் அட்டாக், இதய மாரடைப்பு வர சான்ஸ் உண்டு இருக்குது. இப்போது சாதாரணமாகவே உடலில் இருக்கக்கூடிய நோய்க்காரணிகள் உளத்தோடு தொடர்புடையவையாக இருக்கின்றன. அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போல எப்படியான ஒரு அனர்த்தத்தை எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய மனதளவிலே அவர்கள் மிகவுமே ஒரு வலு குறைந்த நிலையிலே ஏதோ ஒரு வகையிலே எதிர்பார்ப்புகளை தொலைத்தவர்களாக இருப்பார்கள். அப்படியான சூழ்நிலையிலே அவர்களுக்கு இந்த மாதிரியான நோய் அனர்த்தங்கள் அல்லது அவர்களுக்கு தொற்றா நோய் அல்லது அவர்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையிலே மருந்துகளை பாவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தீவிர கண்காணிப்பு, அவர்களுக்கு ஒரு மருத்துவ முகாமைத்துவம் தேவைப்படுகின்றது. அந்த வகையிலே இப்பொழுது இடர்காலம் கருதி அவர்கள் இடைத்தங்கல்கள் முகாம்களிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டல் அல்லது மருத்துவ உதவிகள் செய்ய இப்போ நிறைய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை இந்த மக்கள் அணுகும் பொழுது அவர்களுக்கு எப்படியான ஒரு தெளிவுகள் இருக்க வேண்டும், அவர்கள் என்னென்ன விடயத்தை அந்த மருத்துவ முகாமுக்காக வரக்கூடியவர்களிடம் தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டது போல இப்போ தொடர்ச்சியாக மருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் ஒரு கிளினிக் கார்டு புத்தகம் வைத்திருப்பார்கள். அவற்றை இப்பொழுது தேடி பார்க்கவும் முடியாது. அவர்களுக்கும் அந்த மருந்துகள் பற்றிய போதிய அறிவும் இருக்காது. என்ன மருந்து பாவித்தோம் என்று கூட முடியாது. அப்படியான சூழ்நிலையிலே அவர்கள் எப்படி அந்த நிலையை அணுகலாம், அவர்கள் எப்படி அந்த மருத்துவ முகாமுக்கு வரக்கூடியவர்களிடம் தங்களை பற்றிய அந்த நோய் தெளிவை பெற்றுக்கொள்ளலாம்? ஆம், இது எல்லா மருத்துவ கிளினிக் போகின்ற எல்லா மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு வினாவு. என்ன என்றால் சுகாதார அமைச்சு அதற்குரிய ஒரு தீர்வை கூறி இருக்கின்றது. இந்த இடர்கால பகுதிகளில் அவர்களுடைய கிளினிக் கோப்பிகள், புத்தகங்கள்,
ஊசி காட்டுகள், மகப்பேற்று காட்டுகள் அவைகள் தொலைந்தாலோ அல்லது டேமேஜ் ஆயினாலோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அனைத்து சுகாதார ஊழியர்களுக்கும் ஒரு நெறிமுறையாக சொல்லப்பட்டுகின்றது, பயனாளர்களை அதாவது பேஷண்ட்ஸை குறை கொள்ளாமல் அவர்களுடைய நோய் நிலைமையை அறிந்து கொண்டு அவர்களுக்கு நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன் அதாவது தொற்றா நோய்கள் இருக்கும்போது அவர்களுடைய இனிஷியல் பேசிக் சிகிச்சை முறையிலிருந்து தொடர்ந்து படிப்படியாக அவர்களை மானிட்டர் பண்ணி 1 கிழமை 2 கிழமைகளில் ஃபாலோ அப் பண்ணி அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் அதாவது சிகிச்சையை கூட்டிக் கொண்டு வரலாம் அல்லது குறைத்து கொண்டு வரலாம். அதனால் நீங்கள் கிளினிக் கார்டுகள் தொலைந்து விட்டோம் என்று பயந்து கொண்டு இருக்காமல் உங்கள் இடர் தங்க முகாம்களில் இருக்கின்ற மருத்துவ முகாம்கள் செய்யும்போது நீங்கள் கூறலாம், நான் இந்த நோய்களுக்கு மருந்தெடுக்கின்றேன், தற்பொழுது என்னிடம் கிளினிக் கார்டு தொலைந்து விட்டது, ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த குலுசை இந்த பேர் ஞாபகம் இருக்கலாம், அதை கூறலாம். அல்லாவிட்டில் இந்த கலருடைய மாத்திரை தான் நான் பாவித்தேன் என்று ஞாபகம் இருக்கும், அதை கூறினால் அவர்கள் ஓரளவு ஊகித்து அதற்குரிய சிகிச்சையை தருவார்கள். அத்துடன் இலங்கையில் பல மாவட்டங்களில் டிஜிட்டல் டேட்டா பேஸ் இருக்குது. எக்ஸ்பெஷலாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு சேர்ந்து டிஜிட்டலாக பேஷண்ட்ஸின் ரெக்கார்ட்ஸை மேனேஜ் பண்ணினோம். அப்போ உங்களோட ஐடி நம்பர் இருந்தால் அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்து அவர்களுடைய சிகிச்சையை தருவார்கள். அதுபோல் இப்போது நாங்கள் தொற்றா நோய்கள் பற்றி பேசும் பொழுது சிறுவர்களுக்கும் அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல கர்ப்பிணி பெண்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு அந்த உரிய காலத்தில் நீர்ப்பீடனம் அல்லது தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த தடுப்பூசிகள் ஒரு விதத்திலே பதிவு செய்யப்பட்டு பேணப்பட்டு வந்திருக்கும். அந்த தடுப்பூசி அட்டைகள் இல்லாத பொழுதும் இது மாதிரியான டிஜிட்டல் அல்லது தரவு பதிவுகள் இருக்கின்றதா? குழந்தைகளை பொறுத்த மட்டில் அந்த ஊசி கார்டு இல்லாவிட்டில் அது உங்களுடைய குடும்ப நல உத்தியோகத்தரிடம் அதற்குரிய பி கார்டு அதாவது பி புத்தகம் இருக்கும். அம்மாமார்கள் இல்லாட்டி தாய்மார்கள், தந்தைமார்கள் நீங்கள் அந்த ஊசி புத்தகம் தொலைந்தால் உங்கள் குடும்ப நல உத்தியோகத்தரை தொடர்பு கொள்வதன் மூலம் அவர்கள் உங்களுக்கு புதிதாக அந்த ரெக்கார்டு அவர்கள்ட்ட ஏற்கனவே பேணி வருவார்கள். அதனுடைய ஊசி புத்தகத்தின் சகல ரெக்கார்டுகள், எந்தெந்த ஊசி எப்பப்போ கொடுப்பட்டது, குழந்தையின் நிறையெண்ண இடையெண்ண என்ற ரெக்கார்டுகளை மற்ற பி புத்தகத்தில் இருந்ததை காப்பி பண்ணி இன்னொரு புதுசாக ஊசி புத்தகம் ஒன்று தருவார்கள். கர்ப்பிணி தாய்மார்களும் அதே மாதிரி அவர்களுடைய கர்ப்பிணி கார்டு டேமேஜ் ஆயினாலோ இல்லாட்டி காணாமல் போனாலோ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய குடும்ப நல உத்தியோகத்தர் இல்லாட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையை தொடர்பு கொள்வதன் மூலம் அதற்குரிய தக்க தீர்வு தரப்படும். ஆகவே இப்போ எங்களுடைய நேயர்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். தங்களிடம் எந்த விதமான ஆவணமும் இல்லை என்கின்ற பொழுதும் உங்களுடைய மருத்துவ தேவை, உங்களுடைய மருத்துவ நிலையை குறித்து நீங்கள் பெரிதாக அஞ்ச தேவையில்லை. அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இந்த அனர்த்தத்தோடு தொடர்புபட்டதாக வரக்கூடிய தொற்றா நோய்கள் பற்றி பார்த்தோம். தொற்று நோய்கள் குறிப்பாக இந்த நீரோடு சம்பந்தப்பட்ட நோய்கள். அப்பொழுது நாங்கள் எப்படி எங்களுடைய நீர் நாங்கள் பருகும் பொழுது என்ன மாதிரியான சுகாதார நிலையை பேண வேண்டும், இதோடு தொடர்பட்ட நோய் நிலைமைகள் எப்படி இருக்கும், அவற்றை பற்றியும் நாங்கள் டாக்டரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அனைத்து நேயர்களும் மனதில் ஞாபகம் வைத்திருக்க வேண்டியது சுத்தமான கைகள், சுத்தமான நீர், சுத்தமான உணவு. இந்த மூன்றும் ஞாபகம் வைத்திருந்தால் இந்த தொற்று நோய்களை தவிர்த்து விடலாம். இந்த நீரை பற்றி நாங்கள் முக்கியமாக பார்ப்போமாயின் நன்கு கொதித்து ஆற வைத்த நீரை பருகினாலே சிறந்தது. கொதித்தல் என்பது ஆக குறைந்தது 1 நிமிடம் பாய்லிங் டெம்பரேச்சரில் இருக்க வேண்டும். சிலவேளை நாங்கள் எலக்ட்ரிக் கெட்டில் தண்ணி சூடு செய்வதற்கு பாவிக்கலாம். அந்த கெட்டிலை நீங்கள் அவதானிக்க வேண்டும், 1 நிமிடம் அட்லீஸ்ட் கொதிக்கின்றதா என்று. அப்படி கொதிக்காவிட்டில் கொஞ்ச நேரம் அதை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த 1 நிமிஷம் வரைக்கும். அப்போ அந்த 1 நிமிஷம் பாய்லிங் டெம்பரேச்சரில் வரும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லாமல் போகும், அதை நீங்கள் உட்கொள்ளலாம். அப்படி கொதிக்க வைப்பதற்குரிய வசதிகள் இல்லாவிட்டில் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை பாவிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை என்றால் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கின்றது என்றால் நல்லொரு பாத்திரத்தில் நீரை எடுத்து அதை வெயிலில் 1 அல்லது 2 மணித்தியாலங்கள் வைத்தால் அந்த செடிமெண்டேஷன் முறையில் மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாமல் போகும். வெயிலில் வைக்கும்போது அந்த பாத்திரத்தை ஒரு துணியால் கவர் பண்ணி நெட்டால் கவர் பண்ணி ஒன்றும் தூசுகள் இல்லாத மாதிரி போக வேண்டும். ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு 20 லிட்டர் அளவு நீர் தேவைப்படுகின்றது. ஒவ்வொருவருடைய இந்த இடர்நிலை முகாம்களில் தக்க வைக்கும் போது
அவர்களுக்குரிய குடிநீர் தேவைக்கும் சமைத்தல் தேவைக்கும் பர்சனல் ஹைஜீனுக்குமாக 20 லிட்டர் ஆக குறைந்தது ஒரு நபருக்கு தேவை. இந்த சுத்தமான நீரை பருகுவதன் மூலம் இந்த ஏற்படக்கூடிய டயரியா அதாவது வயிற்றோட்ட நோயை தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் அந்த வயிற்றோட்டம் என்ற அந்த குறிப்பிட்ட காரணத்துக்காக இப்போ வந்து இடைத்தங்கல் முகாம்களிலே மக்கள் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஒரு இடைக்காலத்துக்கு தான் இருந்தாலுமே இப்படி சேர்ந்து இருக்கும் பொழுது நிறைய மக்கள் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தொற்று நோய்களுக்கான அபாயங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த நீர் சுகாதாரம், உணவு சுகாதாரம் இவற்றோடு சம்பந்தப்பட்டு இந்த வயிற்றோட்டம் மாதிரியான வயிற்றோட்டம், வாந்தி பேதி போன்ற நோய்கள் வரும் பொழுது மக்கள் எப்படி அவதானமாக இருக்க வேண்டும், என்ன மாதிரியான நடைமுறைகளின் மூலமாக இந்த பாதிப்புகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அல்லது தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம், குறைத்துக் கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். ஆம், வயிற்றோட்டம் என்பது சாதாரண அன்னளவாக இந்த உணவு ஒவ்வாமை அல்லது நீரினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது வேறு ஏதும் இன்ஃபெக்ஷன்ஸாகவும் இருக்கலாம். அப்போ மக்களாகிய நாங்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு முறையும் வயிற்றோட்டம் போகும்போது அதற்குரிய நீர் ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். அதாவது ஜீவனி போன்ற நீர் ஆகாரங்களை உட்கொள்வதன் மூலம் உடம்பை ஹைட்ரேட்டடாக வைத்திருத்தல் வேண்டும். அடுத்தது நாங்கள் எங்களுடைய சிறுநீர் கழிப்பதை மானிட்டர் பண்ண வேண்டும். ஆக குறைந்தது 3 to 6 மணித்தியாலத்துக்கு ஒரு முறையாவது சிறுநீர் போக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு அலார்மிங் சைன்ஸ். அத்துடன் காய்ச்சல் இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டும். மற்றது தேர்ஸ்ட் இருக்கும், அதாவது தண்ணி விடாய் இருக்கும். அப்போது நாங்கள் அதிகளவான நீரை உட்கொள்ளுதல் வேண்டும். நீங்கள் எப்பொழுது மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்றால் உங்களால் ஒன்றுமே குடிக்க முடியாமல் இருக்கும், அதாவது வயிற்றத்தோடு வாந்தியும் வரலாம், சத்தி. அப்படி இருக்கும்போது வைத்தியரை நாட வேண்டும். அல்லாவிடில் இந்த வயிற்றோட்டோடு இரத்தம் கலந்த மலம் வெளியேறலாம். அதன் போதும் வைத்தியரின் ஆலோசனையை பெற வேண்டும். அல்லது சிறுநீர் 6 மணித்தியாலத்துக்கு மேலாக செல்லாமல் இருக்கும் போது உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும். நார்மலாக எல்லா வயிற்றோட்டங்களும் அடிக்குவேட்டாக நாங்கள் நீராகாரம் எடுத்து கண்ட்ரோலுக்கு வைத்திருக்குமாயின் அதை ஸ்பான்டேனியஸாக இல்லாமல் போய்விடும். ஒன்று இதுக்கு முக்கியமான தீர்வு கை கழுவுதல், கை சுகாதாரம். கை சுகாதாரத்தை பேணுவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய வயிற்றோட்டத்தை இன்னொரு நபருக்கு, அதாவது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கோ அம்மாமாருக்கோ இல்லாட்டி வயதானவர்களுக்கோ நாங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்போம். ஏனென்றால் அந்த பிள்ளைகளோ வயதானவர்களோ they are vulnerable group, அதாவது அவர்கள் பாதிப்பு கூடியவர்கள். அவர்களை இதிலிருந்து தவிர்த்தல் வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல குழந்தைகளாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது சில நேரங்களிலே கர்ப்பிணி பெண்களாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு கூடுதலான பாதுகாப்பு தேவைப்படுகின்றது இந்த சுகாதார சீர்கேடுகளிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொள்வதற்கு. அதே போல நாங்கள் பார்க்கலாம், இப்பொழுது அநேகமாக இடங்களிலே, இப்பொழுது நீங்கள் செய்தித்தாள்களில் கூட தெரிந்து கொண்டிருப்பீர்கள், அநேகமான இடங்களிலே காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் போன்ற காய்ச்சல்கள் பரவுவதற்கான வாய்ப்புகளும் அவதானமும் இருப்பதாக அறிய கிடைத்திருக்கிறது. ஆகவே இது பற்றிய விழிப்புணர்வு அல்லது இந்த மாதிரியான சூழ்நிலையிலே மக்கள் எப்படி செயற்பட வேண்டும், எப்படி மருத்துவரை நாட வேண்டும், எந்தெந்த விடயங்களில் அவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும்? ஆம், தற்போது ஒரு வைரஸ் காய்ச்சல் ஒன்று மிக அதிகளவான டெம்பரேச்சரில் காணப்படுகின்றது. அதாவது சாதாரணமாக நார்மலாக 100, 101, 102 பாகை ஃபரனைட்டில் இருக்கின்ற காய்ச்சல் தற்போது 103 பாகை ஃபரனைட் அல்லது 104 பாகை ஃபரனைட்டிலும் காணப்படுகின்றது. நாங்கள் அதை எப்படி, மக்களாகிய நாங்கள் எப்படி அதை பார்க்க வேண்டுமென்றால், வீட்டில் நீங்கள் ஒரு தெர்மோமீட்டரை வாங்கி கொள்ளுங்கள். அதாவது டிஜிட்டல் தெர்மோமீட்டர் தேவையில்லை, நார்மலாக இருக்கிற ஒரு மெர்க்குரி தெர்மோமீட்டர். அது இந்த ஃபார்மசியிலையும் ஓவர் த கவுண்டர் பெற்றுக்கொள்ளலாம். 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா தான் வரும். அந்த தெர்மோமீட்டரை எடுத்து எல்லோரும் எப்படி டெம்பரேச்சர் பார்க்குறேன்னு செக் பண்ணி கொள்ளுங்கள். ஏனென்றால் சில வேளை சிறுவர்கள், அதாவது குழந்தைகளில் தலை சூடாக இருக்கும், ஆனால் தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் ஃபால்ஸாக ட்ரீட் பண்ண வேண்டி வரும் காய்ச்சல் என்று சொல்லி. அதனால் தெர்மோமீட்டரில் 99க்கு மேலே பாகை ஃபரனைட் இருந்தால்தான் அதை காய்ச்சல் என்று எடுக்க வேண்டும். அதற்குத்தான் பெனடோல் சிரப், பெனடோல் மருந்து கொடுக்க வேண்டும், பாராசிட்டமால் கொடுக்க வேண்டும். உடம்பு சூடாக இருக்கின்றது, வெப்பமாக இருக்கின்றது என்பதை முதலாவதாக காய்ச்சல் என்று எடுக்க வேண்டாம். தெர்மோமீட்டரை உங்களுடைய அக்சில், அதாவது அக்கில் வைத்து 2 நிமிடங்களிலிருந்து 3 நிமிடங்கள் பார்ப்பதன் மூலம் அந்த சிவப்பு கோட்டிற்கு மேலே இருக்குமாக இருந்தால் அது காய்ச்சல். அதை நீங்கள் டாக்குமெண்ட், ஒரு பேப்பர் எடுத்து இந்த தேதி டைமை போட்டு நீங்கள் எழுதலாம், இத்தனை பாகை ஃபரனைட்டில் இல்லாட்டி செல்சியஸில் காய்ச்சல் காய்ந்தது என்று.
நீங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது கர்ப்பிணி தாய்மார்கள் என்றால் உடனடியாக ஈவன் முதலாவது நாள் காய்ச்சல் இருந்தாலும் கர்ப்பிணி தாய்மார்கள் வைத்திய ஆலோசனையை நாட வேண்டும். அனைத்து அதர் கேட்டகரிஸ், அதாவது குழந்தைகள், முதியவர்கள் வீட்டிலிருந்து அடிக்குவேட் ஹைட்ரேஷன், அதாவது பாராசிட்டமோல் மருந்து எடுக்கலாம், நீராகாரம் எடுக்கலாம், போதிய அளவு யூரின் போகுதா என்று மானிட்டர் பண்ணலாம் ஒரு 3 இருந்து 6 மணித்தியாலத்துக்கு ஒருக்காக. 3ஆம் நாள் காய்ச்சல் தொடர்ந்து நீடிக்குமாயின் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வருதல் வேண்டும். அதற்கு தேவையான இரத்த பரிசோதனைகளையும் செய்தல் நல்லது. காய்ச்சலோடு வேறு எதுவும் சிம்டம் சிவியராக இருக்குமாயின் உடனடியாக வைத்திய ஆலோசனையை நாடுதல் நல்லது. அநேகமாக இந்த மாதிரியான சூழ்நிலைகளே நாம் நோய்வாய்க்குட்படுவதற்கு நமது போஷாக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது நாளை கடத்திவிட வேண்டும் என்று தான் நினைப்பார்களே தவிர உரிய அளவிலே போஷாக்கை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோமா, எங்களுடைய உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு பொருத்தமான உணவை நாங்கள் உட்கொள்கிறோமா என்பதிலே பெரிய அளவிலே அவதானத்தை செலுத்துவதற்கு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கும். ஆகவே இந்த உணவு பாதுகாப்பு, ஒரு உரிய போஷாக்கான உணவை எப்படி எடுத்துக்கொள்வது, எந்தெந்த உணவுகள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும், இந்த மாதிரியான நோய் நிலைமைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு, அது போன்ற விளக்கம் எங்களுடைய நேயர்களுக்கு தேவைப்படுகிறது டாக்டர். என்னவென்றால் மக்களாகிய நாங்கள் ஒன்றை மனதில் வைத்திருக்க வேண்டும். நிறைய காசு செலவழித்தால்தான் போஷாக்கான உணவு கிடைக்கும் என்ற ஒரு 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 ஃபால்ஸ் நியூஸை நாங்கள் மனதிலிருந்து எடுக்க வேண்டும். அதாவது காசு நிறைய தேவையில்லை போஷாக்கான உணவு உட்கொள்வதற்கு. எங்களுடைய இயற்கையில் இருக்கின்ற நிறைய உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சராசரியாக ஒரு ஆணிற்கு 2200 2500 கிலோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுகின்றது. அதே ஒரு பெண்கள் என்றால் 2100 கிலோ கேலரிஸ். அதே ஒரு பாலூட்டும் தாய்மார் இல்லாட்டி கற்பவதியாக இருந்தால் 2500 2700 கிலோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுகின்றது. அதே ஒரு சிறுவர்கள் என்றால் 1 வயது என்றால் ஒரு 1000 கிலோ கேலரிஸ், 10 வயது என்று வரும்போது ஒரு 1500 1700 கிலோ கேலரிஸ். இதுக்கேற்ற மாதிரித்தான் நாங்கள் உணவை உட்கொள்ளுதல் வேண்டும். நாங்கள் போஷாக்கான உணவை உட்கொள்வது மிகச்சிறந்தது இந்த இடர்நிலை காலப்பகுதிகளில். ஏனென்றால் சிறுவர்கள் இதுக்கு ஒரு கூட ரிஸ்காக இருப்பினும் என்றால் அவைகளுக்கு இந்த வேஸ்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வரலாம் இந்த அக்யூட் மேல் நியூட்ரிஷனால். அதாவது அவர்களுடைய வெயிட் ஹைட்டுக்கு ஏற்றதை விட குறைவாக இருக்கும். அதாவது உடல் உயரத்தை விட குறைவாக இருக்கிறதன் மூலம் அவர்களுக்கு அக்யூட் மேல் நியூட்ரிஷன் வரும். இதை தவிர்ப்பதற்காகத்தான் சுகாதார அமைச்சு இடர்நிலை முகாம்களில் இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன் சப்ளிமெண்ட்ஸும் திரிபோஷா சப்ளிமெண்ட்ஸும் கொடுபடுகின்றது. உங்களுடைய குடும்ப நல உத்தியோகத்தர்கள் அல்லது சுகாதார வைத்திய அதிகாரியை நாடுவதன் மூலம் இதற்குரிய தேவைகள் நிவர்த்தி செய்யப்படும். அத்துடன் இந்த வெள்ளம் ஏற்பட்ட காலப்பகுதிகளில் ஃப்ரெஷ் சலாட்ஸ், அதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிள் சலாட்ஸை தவிர்த்து கொள்வது நல்லது. அன்லெஸ் உங்களுக்கு எங்கே இருந்து அந்த மரக்கறிகள் வரும் என்று தெரியுமாயின் அதை உட்கொள்ளலாம். அந்த மரக்கறிகள் வருமிடத்து எங்கே என்று தெரியாத விடின் அந்த மரக்கறிகளை சமைத்து உட்கொள்வது நல்லது. ஃப்ரெஷ்ஷாக உட்கொள்வது தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் குறிப்பிட்டதும் எனக்கு தோன்றியது. நாங்கள் அநேகமாக இந்த காய்கறிகளை உண்ணும் பொழுது அவற்றை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குறிப்பிட்டது போல் சமைக்காமல் உண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இருந்தது. அது போஷாக்கானது என்று. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பொறுத்தவரையிலே சமைத்து உண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை டாக்டர் ஞாபகப்படுத்தியிருந்தார். பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளினுடைய போஷாக்கு குறித்து எவ்விதமான அவதானம் செலுத்த வேண்டும் டாக்டர்? இந்த குழந்தைகளுக்கு பாலூட்டுதல், அதாவது தாய்ப்பால் ஊட்டுதல் தான் மிகச்சிறந்தது. அதுதான் அவர்களுக்குடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும், குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள உறவுகளை மேம்படுத்தும், அதே மாதிரி குழந்தைகளின் போஷாக்கும் கூடவாக இருக்கும். இந்த தாய்ப்பால் ஊட்டுவது குறையும் போது அவர்களுக்கு மூளை வளர்ச்சியும் குறைவாக ஏற்படும் பிற்கால பகுதிகளில். அதனால் இந்த இடர்நிலை காலப்பகுதிகளில் சில வேளை உங்களுக்கு டொனேஷனாக மாப்பால்கள் வரலாம். அதை வைத்தியரின் ஆலோசனை இல்லாமல் உட்கொள்வது உகந்தது அல்ல. இந்த மாப்பால் கொடுப்பதன் மூலம் இந்த வயிற்றோட்டம் வாந்தி பேதிக்கான காரணங்கள் அதிகளவாக காணப்படுகின்றது இந்த இடர்நிலை காலப்பகுதிகளில். ஏனென்றால் அதை சுத்தமாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க இயலாத குழந்தைகளுக்கு.
வைத்தியர் குறிப்பிட்டிருந்தது போல இப்பொழுது எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் இந்த குறைந்த நேரத்துக்குள்ளே என்னென்ன விடயங்களின் மூலமாக இந்த சுகாதார தேவை பற்றி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம், இது இலங்கையினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழே ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலில் இணைந்து எங்களுக்கு இந்த கருத்துக்களை வழங்கியிருந்தால் டாக்டர் யாதவன் செல்வராஜன் அவர்கள். நன்றி டாக்டர். வளமையான கலந்துரையாடலாக இருந்த போதிலும் இந்த கலந்துரையாடலில் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம், எங்களுடைய நேயர்களுக்கு இந்த கால பகுதிக்கு பொருத்தமான விடயங்களை. அந்த வகையில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே கலந்துரையாடலின் முதல் பகுதி நிறைவு பெற்றது. இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு முபாரக் அவர்கள் இணைந்து கொள்வார். அந்த வகையில் விடைபெற்று செல்லலாம். தொடர்ந்து இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.